கடுமையான கோபத்திற்கு பெயர் பெற்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுடைய தந்தை ஒரு ஆணி பையை அவனிடம் கொடுத்து, உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் வேலியில் ஒரு ஆணியை அடி என்று சொன்னார். முதல் நாளில் சிறுவன் 37 ஆணிகளை அடித்தான். நாட்கள் செல்லச் செல்ல அவன் தனது கோபத்தை சிறப்பாக கட்டுப்படுத்தத் தொடங்க அவன் அடிக்கும் ஆணிகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. இறுதியில் அவன் கோபமே அடையாத ஒரு நாளை அடைந்தான். உற்சாகமடைந்த அவன் தனது தந்தையிடம் பகிர்ந்து கொண்டான். அதற்கு அவன் தந்தை சொன்னார், இப்போ நீ அமைதியா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆணியை பிடுங்கு. சிறுவன் தன் தந்தையின் ஆலோசனையை பின்பற்றினான். காலப்போக்கில் அனைத்து ஆணிகளும் பிடுங்கப்பட்டது. பின்னர் அவன் தந்தை வேலியை சுட்டிக்காட்டி, நீ பெரிய முன்னேற்றம் அடைந்து விட்டாய், ஆனால் அது விட்டு சென்ற குழிகளை பார்க்க முடிகிறதா? கோபமும் இது போன்ற அறிகுறிகளை விட்டுவிடும். மன்னிப்பு கேட்டாலும் காயம் அப்படியே இருக்கும். ஆரோக்கியமான உறவுகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவது அவசியம் என்பதை சிறுவன் அறிந்து கொண்டான். பைபிள் சொல்கிறது, அன்பு எளிதில் கோபப்படுவதில்லை.